நம்மளுடைய யூடியூப் கிளாஸஸ், அப்புறம் டெஸ்ட் சீரியஸ், அப்புறம் நம்மளுடைய பெய்ட் கோர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க. மோர் தென் 10+ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமாக வந்து உங்கள் பேரை சொல்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு வந்துட்டு முக்கியமான காரணமாக இருந்துச்சு? நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டாக என்னுடைய இந்த ஜேஎஸ்எம்எஸ் அகாடமி சேனலில் நீங்கள் பார்த்த முதல் இம்ப்ரெசிவான வீடியோஸ் என்ன? நம்மளுடைய சேனலுடைய ஃபேவரட் பிளேலிஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிட் பீரியடில் ரொம்ப டவுனாக இருந்த டைமில் தான் ஜேஎஸ்எம்எஸ் சாரோட வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறேன். என்ன வீடியோ அப்படின்னா இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வீடியோவை பார்க்குறேன். அந்த இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வீடியோவில் சார் வந்து சும்மா அவ்வளோ, அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. உண்மையாகவே லேகு தான். நான் மேக்ஸ் எல்லாம் வந்து லேகு, ஆவரேஜாக தான் படிப்பேன். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜெயிக்கணுன்ற எண்ணம் தான், மோட்டிவேஷன் தான் என்னை தூக்கிட்டு வந்து விட்டுது. அப்போ இவரோட வீடியோஸ் எல்லாம் போடுறாரு, ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ் நடத்துகிறாரு. பார்க்கல சூப்பராக நடத்துகிறாருப்பா இவர். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச என் கொலீக்ஸ்க்கெலாம் நாங்களாம் சேர்ந்து பார்ப்போம், அந்த பேசிக்ஸ்லாம் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்போ இபி வந்து சிலபஸ் சேஞ்சுனே நமக்கு தெரியாது. அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் இப்பயுமே நான் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் இவர் முதல்ல கண்ட்ரோல் சிஸ்டம்ஸோட பிளேலிஸ்ட் ஒன்று போட்டார். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா போர்டே பிளாட்டும் ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி, கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ப்ராப்ளம் நடத்திருப்பார் சார். இப்பயும் இருக்கும் அது வீடியோ, ஏன்னா ஃப்ரீ ஆக்சஸ் தான் கொடுத்துருப்பார். ஒருத்துங்க அந்த வீடியோலாம் வந்து கையில் கூட அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் அந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டுறதுக்கு. பட் அப்பயும் வந்து நம்மளால் அதை கற்றுக்கிட முடியுமா, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட முடியுமான்னா முடியாது. ரொம்ப சுற்றுவாங்க அவங்க. இவர் வராரு, ஒரு இதுதான்ப்பா இதை பார்த்துக்கோங்க, இதை பண்ணுங்க, 3 செம்ம போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ தான் பார்த்தேன், ஓகே நம்ம தமிழ் கம்யூனிட்டி, யூடியூபோட தமிழ் கம்யூனிட்டியில் முதல்ல எலக்ட்ரிக்கலுக்கு தமிழில் கிளாஸ் எடுத்த முதல் யூடியூபர் எனக்கு தெரிஞ்சாருன்னா அது நம்ம ஜேஎஸ்எம்எஸ் அப்துல் சார் தான். ஸோ இவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஜெம். நான் அப்படி தான் சொல்லுவேன் அவரை. எப்பயுமே ஹீஸ் அன் அண்டர் ரேட்டட் ஜெம். அவ்வளோ கிளாஸஸ் வந்து அப்படியே அவ்வளோ கிளாரிட்டி. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கன்ஸ்ட்ரக்டிவாக பில்ட் பண்ணுறாரு. நான் என்ன அவரை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, இவர் பாலிடெக்னிக்கோ இல்லை வந்து அடுத்து ஏதாவது இபி இல்லைன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சார் வந்து முடிச்சுட்டு கிளம்பிடுவார் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் அவரோட விஷன் கேட்டால் தான் மிகப்பெரிய விஷன் அவருக்கு. நம்மெல்லாம் அந்த விஷனில் சும்மா ஒரு பார்ட்டில் தான் இருக்கும். சார் வந்து ஒரு ஹோல் ப்ராசஸே வச்சுட்டு தான் ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு மத்தியில் இவர் வீடியோ போட்டு அதை வந்து ஈஸியாக ஒரு ஆவரேஜாக இருக்காங்க, ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து அவருக்கு ரொம்ப, அப்படின்ற மைண்ட் அவருக்கு இருந்தது. அது வந்து உண்மையாகவே பெரிய விஷயம். அதுவும் அந்த சின்ன ஏஜ்லலாம் என்னையோட சார் வந்து ரொம்ப சின்னவர் தான். பட் உண்மையாகவே அவரோட விஷனும் பெருசு, அவரோட எய்மும் பெருசு. ஸோ அதை பார்க்கையில் வெறும் 80 rupees 27 rupeesக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவார். எவ்வளோ சென்டர்ஸ் அப்போ வருவாங்க. ஏன் ஈவன் நீங்கள் மெட்டீரியல் கூட வாங்க முடியாது, ஆக்சஸே கம்மி தான். ஒரு 6 months தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க. சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் சார், நாங்கள் வந்து கொஞ்சம் லேகுன்னா பண்ண மாட்டாங்க. வேணும்னா உனக்கு நான் ஆஃபர் கொடுக்குறேன், நீ அடுத்த வீடியோ வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருப்பா, ஏதாவது ஷார்ட் டேர்ம் அப்படி வீடியோஸ் பாருப்பா அப்படின்னு தான் சொல்லுவார் ஒழிய அவர் வந்து இது எந்த சென்டர்ஸுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இவரை பார்க்கல எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஓகே, நம்ம இவரை ப்ரொமோட் இன் த சென்ஸ் நம்ம சாரை வந்து நம்மளால் முடிஞ்சு சாரை வந்து கண்டிப்பாக வெளியில் சொல்லியே ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 பேருக்கு நான் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, ப்ரோ நீங்கள் படிக்கிறீங்களா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னுவாங்க. நான் அந்தளவுக்குலாம் ஒருத்தர் ஃபஸ்ட்டு நான் போஸ்டிங் வாங்கணும். நான் ப்ரொடியூசராக இருந்து நான் சக்ஸஸராக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு என்னால் வந்து மோட்டிவேஷன் கொடுக்க முடியும். பட் நானும் அந்த ஜோனுக்கே வரல. அப்போ இதுக்கு முன்னாடி ப்ரொடியூசராகவும் ரொம்ப ஹைலி எக்யூப்டாகவும் இருக்கிற நம்ம ஜெயசம சாரை நான் ஈஸியாக சஜஸ்ட் பண்ணிட்டேன். சார் அவங்க நீங்கள் போங்க, அவர்கிட்ட வீடியோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேரண்டி, அவர் வீடியோவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நான் கேரண்டி. காசு வந்து அதுக்கு நீங்கள் பே பண்ணுற மணி வந்து வீண் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. சில சென்டர்ஸ் பேர்லாம் நான் சொல்லலை, அப்படி இங்கே சென்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயசம சாரோட சேர்த்து கன்ஸ்ட்ரக்டிவாக அவங்களையும் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் 2 பேருக்கு. அதுலேயும் பாருப்பா கிடைக்குதா, ஏன்னா எல்லாராலையும் வாங்க முடியாது. 40,000 50,000 வரும். நிறைய வீட்டில் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்டேபிள் இருக்க மாட்டாங்க.
ஸ்டேபிள் இந்த சென்ஸ் ஃபினான்ஷியலாக அவ்வளோ அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்காது இந்த ப்ராசஸ் மேலே. அதனால நான் ஜெயசம சார் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இவங்களுக்கு சில சென்டர்ஸை சஜஸ்ட் பண்ணுவேன், கிளாஸே எடுக்க மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நடத்துவார், டிசியில் கொஞ்சம் நடத்துவார், இண்டக்ஷனும் மிஷினும் நான் அது இண்டக்ஷனும் சின்க்ரன்ஸும் அப்புறம் நடத்துகிறேன்பா அப்படின்னுவார். அனலாக்ஸ் எல்லாம் நடத்தவே மாட்டாங்க. ஆனால் பாருங்கள் சார், மைக்ரோ ப்ராசஸர் இப்பயுமே ஃப்ரீ ஆக்சஸ் இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், மைக்ரோ ப்ராசஸர் வீடியோஸ் நான் பார்க்கல, சாரோட மைக்ரோ ப்ராசஸர் வீடியோஸ் பார்த்து தான் நான் என்னோட ப்ரோக்ராம்ஸ் எடுத்திருக்கேன். கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து சாரோட மாஸ்டர் காப்பி தான் நான் இன்னமும் வச்சு அதுதான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் அதையும் வச்சுப்பேன், கொஞ்சம் வந்து அவுட் சோர்ஸ்லையும் எடுத்துப்பேன். அது போதும். அப்போ சாரோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நிறைய படித்து மார்க் எடுக்கிறத விட எது தேவையோ அதை படித்து மார்க் எடுக்கணுன்ற அந்த ஸ்லோகன் தான் வந்து ஜெய்சமஸ் சார் வந்து சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். லைவ் கிளாஸஸ் போவோம் நாங்கள், அப்போ சொல்லுவார். உண்மையாகவே அதெல்லாம் தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக எங்களை வந்து மூவ் பண்ண வச்சுது.